ஒரே மாதிரி சாம்பார் செஞ்சு உங்களுக்கு போர் அடிச்சிருச்சா, இல்லை ஃப்ரிட்ஜில் வந்து சாம்பாருக்கு எந்த காய்கறியுமே இல்லையா, அப்போ வெறும் பருப்பு வச்சு ஈஸியாக செய்கிற தலை சாம்பார் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம், உங்களோட ஆப்ஷன் எது வேணாலும் இருக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கணும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து நீங்கள் வந்து வரமிளகாய் மட்டும்தான் போடணும் காரத்துக்கு. பச்சை மிளகாயோ இல்லை வேறு சாம்பார் தூளோ எதுவுமே போடக்கூடாது. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிறதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வேக வச்ச பருப்பை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். பருப்பை தனியாக வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கக்கப்புறம் இந்த பருப்பை ஊற்றி, பருப்பு நல்லா ஒரு கொதி வந்தவுடனே ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி அதில் ஊற்றி உப்பு பார்த்து இறக்கிடுங்க. கண்டிப்பாக இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து தோசை, இட்லி, சாப்பாடு எல்லாத்துக்குமே வந்துட்டு நல்ல காம்பினேஷன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.